வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். குழந்தைங்க மட்டும் இல்லை, பொதுவாகவே பெரியவங்களும் பூண்டு சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் பூண்டில் இருக்க மருத்துவ குணங்கள் நிறைய அதிகம். நம்ம பூண்டு சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்க இம்யூனிட்டி பவர் ரொம்பவே அதிகமாகுது. அதனால் இந்த கோவிட் டைமில் நம்ம எல்லாருமே நிறைய பூண்டு நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. ரத்த கொதிப்பு கூடாமல் இருக்கிறதுக்கு பூண்டு ரொம்பவே பெரிய பங்கு வகிக்குது. இப்போல்லாம் மார்க்கெட்டில் பூண்டு சாறு எடுத்து அதன் மூலமாக டேப்லெட் செஞ்சு விற்றுட்ருக்காங்க. அப்படி அந்த டேப்லெட் சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம டைரெக்டாக பூண்டை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது மூலமாக ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கிது. பொதுவாக நம்ம ரத்தத்துலேயோ லிவர்லேயோ நிறைய நச்சுத்தன்மைகள் இருக்கும். அந்த நச்சை வெளியேற்றக்கூடிய ஒரு டீடாக்சிஃபிகேஷன் ஏஜென்ட்டாகவும் நமக்கு பூண்டு பயன்படுது. இவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைந்த அந்த பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கான கருத்தை பார்த்துட்டு வந்துடலாம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய வார்த்தைகள் இருக்கும்போது வன்மையான வார்த்தைகளை பேசுவது கனி இருக்கும்போது காய்களை பறிப்பதற்கு சமமானது. அதனால் நம்மால் இயன்றவரை பிறர் மனம் நோகும் வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. இன்னைக்கான கருத்தை பார்த்தாச்சு. இப்போ வாங்க அந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல குழம்புக்கு தேவையான பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு தண்ணியில் பூண்டை வேக வச்சிடலாம். அடுத்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு புளியை ஊற வச்சிடலாம். இப்போ பூண்டு கொஞ்சம் சாஃப்டாக அரைக்கிற அளவுக்கு வெந்துடுச்சு. நம்ம இதை எடுத்து கீழே வச்சிடலாம். இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்களும் அதையே பயன்படுத்த ட்ரை பண்ணுங்கள். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம மீதம் வச்சுருக்க பூண்டை இதில் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோட அளவு நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்து புளி சேர்க்க போகிறோம். புளிப்பு அதிகமாக ஆகக்கூடாது குழம்புல, அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வேகிறதுக்குள்ளே நம்ம வேக வச்ச பூண்டை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து அரைச்சி எடுத்துருக்க பூண்டு பேஸ்ட்டை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள், குழம்புத்தூள்,
உப்பு. இப்போ நாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து இறக்கிடலாம். ரொம்பவே ஆரோக்கியமான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாசனை சும்மா கம கம கமன்னு இருக்குது. இந்த குழம்பை நீங்கள் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்குன்னு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ற ஃபீட்பேக்கை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.